நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சங்கீதக்காரர் தாவீது தனது 41வது சங்கீதம் 11வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் சொல்லுகிறார், உங்கள் சத்ருவின் இஷ்டத்துக்கு இதுவரை உங்களை தேவன் ஒப்பு கொடுக்காததினாலே தேவன் உங்கள் மேலும் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தரே உமக்கு நன்றி என்று சொல்லுவீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் பிரார்த்தனை வேளையிலே நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். விசேஷமாய் உங்கள் ஜெப குறிப்புகளையும் உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்புங்கள். சேனைகளின் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆமென்றே உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்கு தேவாதி தேவனை அழைப்போம். அவர் வருவார். வந்து உங்களுடைய ஜெப குறிப்புக்கு அத்தனைக்கும் ஆமென்றே பதில் தருவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் கொள்ளாத வல்லமை உள்ள தெய்வமே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. தேவரீர், யார் யார் கண்ணீரோடு என்னுடைய வியாதி நீங்காதா, எனக்காக தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பிரச்சனையினாலே, ஐயோ எங்கள் வீடு இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் வேதனை வருத்தம் தான் எங்களுக்கு மிஞ்சுகிறதே, என் குடும்பத்தில் சமாதானம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்காதா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க அப்பா. இவர்கள் வீட்டில் சமாதானம் தங்கட்டும். நீர் சமாதான பிரபுவாய், சமாதான காரணராய், சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்கிற கிருபாதர பலியாய் எழுந்தெழுந்திரே, அதை நினைவு கூர்ந்து தேவனே இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அருளி செய்யும். போராட்டம் ஓயட்டும், வியாதிகள் மாறட்டும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அத்தனை வரட்டும். இதோ உம்முடைய பிள்ளைகள் அனுப்புகிற ஜெப குறிப்புக்கு நீர் ஆமென்றே பதில் தர போறதுக்காய் உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் துதிக்கு பாத்திரரும் துதி சோதர பலியில் பிரியப்படுவருமாகிய தேவாதி தேவனை ஆராதிக்கும் வண்ணமாய் நம் பாடலை பாடி அவரை ஆராதிக்க இருக்கிறோம். என்னோடு பாடுவீர்களா? தேவாதி தேவன் இதுவரை செய்த செயல்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய், இதுவரை செய்த செயல்களுக்காக என்று ஒரு பாடலை என்னோடு பாடுங்களேன். கர்த்தர் பெரியவர். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைகளில் அலைந்து அலைகளில் அலைந்து
வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற பாறையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசையில் முழங்கியே பாடுவே நன்றி. இன்னிசையில் முழங்கியே பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாயனையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாயனையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீ தயவாய் பாடுவே நன்றி. தாங்கி நீ தயவாய் பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், இதுவரை நமக்கு செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு துதி சோதர பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். இதுவரை நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தாரே, அந்த தேவன் வல்லமை உள்ளவர். அந்த தேவனுடைய மகத்துவத்தை பாடுவதற்கு இதோ வருகிறார் எங்களுடைய கீபோர்டு வாசிக்கிற அருமையான பவுலின். கர்த்தருடைய நாம மகிமைப்பட நாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களோடு சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.
நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து கால் ஊஞ்சி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து கால் ஊஞ்சி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் நாஜனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உனது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை துருகமும் நீரே. நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பவருடைய கிருபையே. ஆமென். ஆமெனா இல்லையா ஐயா? சகோதரனே சகோதரியே, தேவனுடைய கிருபையினால் இந்த நாள் வரை நாம் வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி, அப்பா உமக்கு நன்றி, என்னை எவ்வளவாய் நடத்து வந்தீர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்தும் நீர் என்னை கைவிடாமல் பாதுகாத்தந்தீரே. நம்பின அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது, நம் மலை போல் நம்பினவர்கள் நம்மை கைவிட்ட பொழுது, நம்மை இம்மட்டும் கைவிடாமல் பிடித்து வந்திருக்கிறாரே, அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்வீர்களா? அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்களேன், நன்றி என்று சொல்லுங்களேன். சகோதரனே, அவருக்கு நன்றி சொல்லு. நீ விபத்தில் ஒருவேளை மரித்து போய் இருக்கலாம். அவ்வளோ பெரிய விபத்தை நீ பார்த்தும் உனக்கு சுகத்தை தந்து உன்னை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். என் சகோதரியே,
உனக்கு எத்தனை விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்த பொழுதும் தேவன் ஜீவனை தற்காத்திருக்கிறாரே. அருமையான மகனே, மகளே, தேவன் உன்னை கரங்களை பிடித்தல்லவா இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேவன் அல்லவா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வீர்களா? நன்றி சொல்லுங்களேன், நன்றி என்று சொல்லுங்களேன். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்களேன், நன்றி என்று சொல்லுங்களேன். வாயை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி, நீர் இதுவரை எனக்கு பாராட்டின கிருபைக்கு நன்றி, என்னை இம்மட்டும் நீர் வழிநடத்துவதை கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்களேன். சொல்லுமா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. தேவன் உங்கள் வாயிலிருந்து நன்றி, துதி, சோதர பலிகள் வராதா என்று எதிர்பார்த்திருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்களேன், நன்றி என்று சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுங்களேன், நன்றி உமக்கு நன்றி, நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் புதிய நாளை தந்தீரே, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். வியாதியை நீக்கினீரே உமக்கு நன்றி, பிரச்சனைகளை நீக்கினீரே உமக்கு நன்றி, தேவையில்லாத வழக்குகளை எங்களை விட்டு விலக்கினீரே நன்றி. சொல்லுங்களேன், நன்றி இயேசு ராஜா, நன்றி. சொல்லுவோமா, நல்ல பிள்ளைகளை தந்தீரே உமக்கு நன்றி ராஜா. நல்ல பிள்ளைகளை, எத்தனையோ ஒரு கிடைக்காத பாக்கியத்தை தந்தனை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுங்களேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுமா, நன்றி என்று சொல்லுங்க ஐயா. தேவன் பாதுகாத்த விதத்தை நீங்கள் எண்ண முடியாது, நீ எண்ண முடியாத அளவுக்கு தேவன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை விதவிதமாய் பாதுகாத்து தெரிகிறான், எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் முறை நீ கிரகிக்க முடியாத பெரிய ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, நாசமத்திலிருந்து, கண்ணிலிருந்து தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், காலை எடுத்துடணும்னு சொன்னாங்க. ஆனால் உன் காலை தேவன் தந்திருக்கிறார். உனக்கு சுகர் முத்தி போச்சு, இனி அவ்வளோதான்னு சொன்னாங்க. ஆனால் இம்மட்டும் பாதுகாத்து இடத்திருக்கிறார். இனி இந்த வியாதி வந்தவங்கெல்லாம் பிழைச்சதே இல்லை, நீ எல்லாம் பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த சொன்னவங்க இப்போ இல்லை, ஆனால் நீ இருந்துக்கிட்டு இருக்கிற. அதற்கு நன்றி சொல்லக்கூடாதா ஐயா, அம்மா? நன்றி சொல்லக்கூடாதா? நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இனிமேல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், உடைய பலத்த கருத்துக்கள் நான் வருகிறேன், ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவாதி தேவன் உங்களோடு பேசும்படியாய் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அது என்னோடு திருப்புங்களேன். செப்னியாவின் புஸ்தகம், செப்னியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 3
19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நான் உங்களுக்கு புரியும்படி வாசிக்கிறேன். என்ன? இதோ இக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வெட்கம் நீ அனுபவித்த அந்த ஊரில், அந்த தெருவில், அந்த ஆபீஸ்ல, நீ வேலை செய்கிற இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். நாமே சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அங்கே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்களேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எப்படிப்பட்டவர்? வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். ஆமெனா இல்லையா? வைராக்கியம் உள்ள தெய்வம். அவர் வைராக்கியம் நிறைந்த ஒருவர். அவரிடத்தில் எவ்வளவு மனதிறக்கம் இருக்கிறதோ அதே அளவுக்கு, எவ்வளவு வல்லமை பராக்கிரமம் இருக்கிறதோ அதே அளவுக்கு வைராக்கியம் இருக்கிறது. ஆம், நீ எவ்வளவுதான் தேவனை அன்பாக உள்ள அன்புள்ளவராய் எண்ணலாம், நல்லது, அப்படித்தான் இருக்கிறார். அதே விதத்தில் தேவன் வைராக்கியம் இருக்கிறார். எதற்காக? தம்முடைய பிள்ளைக்காக, தம்முடைய பிள்ளைக்காக. கேரளாவிலே மாமன் பிரசங்கி என்று ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் மிக வைராக்கியமான ஒரு பிரசங்கி. மாமன் பிரசங்கியார் என்ற அந்த பரிசுத்தவான் என்ன செய்வாராம்? இது இவன் வீட்டில் இப்படித்தான் நடக்க வேண்டும், இவனுக்கு இதுதான் செய்ய வேண்டும் தேவனே, இவன் இப்படித்தான் என்று சொல்வாராம். அநேகருக்கு ஐயாவை பிடிக்காது. ஏனென்றால் அவர் பாவியை பார்த்து நீ இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யன்னு சொல்ல மாட்டார். பாவம் செய்தியா, ஒரு வருஷத்துல செத்து போவேன், 10 நாள்ல செத்து போவேன், 20 நாள்ல செத்து போவேன் என்று சொல்வாராம். அந்த மாமன் பிரசங்கி இப்படி இருக்கிற நமக்கு கண்ணியா இருக்கிறாரே, இவரை கொன்றுவிட வேண்டும் என்று சிலர் விரும்பி அந்த நாட்களிலே யானையை கொண்டுதான் தடிகளை ஏற்றுவார்களாம். அது அரசாங்கத்திலும் அந்த யானை இருந்திருக்கிறது. அந்த அரசாங்க யானையை கொண்டு இந்த அருமையான தேவ மனிதர் மாமன் பிரசங்கியை கொன்றுவிட வேண்டும், தற்செயலாய் மிதித்து விட்டது என்று சொல்ல வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்து, அருமையான தெய்வ மனிதர் அதிகாலையிலே எழுந்து வெளியே வரக்கூடியவர், தன்னுடைய காலை கடன்களை முடிப்பதற்காக வெளியே வந்த பொழுது கேரளத்தில் உள்ள அந்த அரசாங்க யானையை அந்த மனிதர்கள் தந்திரமாய் கொண்டு வந்து எப்படி ஆகிலும் இவருடைய மிதிக்க விட வேண்டும் என்று மிதிக்க வைத்திருக்கிறார்கள். அருமையான ஐயா பார்த்து விட்டார், தடவி பார்த்திருக்கிறார், தும்பிக்கை இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மை கொண்டு விடும் போல என்று நினைத்து சொன்னாராம், நான் கர்த்தருடையவன், கர்த்தரினுடையவர், என்னைய கொல்லதுக்கு வந்த யானையே நீ அப்படியே மண்டி போட்டு உன் தும்பிக்கையை ஊன்றி நில் என்று சொன்னாராம். நடந்த சம்பவம் நின்றிருக்கிறது. இவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள், எப்படியாக இந்த யானையை எழுப்பிவிட வேண்டும் என்று. நேரம் ஆக ஆக இவருக்குள் பயம் வந்து விட்டது. நேரமானது என்றால் அரசாங்கத்துக்குரிய யானையை ஒப்படைக்க வேண்டுமே. ஐயோ என்ன செய்வோம் என்று ஓடி வந்த ஐயா, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன், என்னை மன்னியுங்கள், ஐயோ நான் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னாராம். சொன்னாராம், அப்படியா? மாமன் பிரசங்கி சொல்லுகிறார், எந்திரிச்சு போ, வாழ்னு சொல்லி கூப்பிடுவோம், யானை வரும் அப்படின்னாரு. அங்கே போய் இந்த பாகன் சொல்லி இருக்கிறார்,
இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற மாமன் பிரசங்கி சொல்கிறார், யானையே நீ வா என்று இருக்கிறார். வைராக்கியம் உள்ள தெய்வம். இந்த வைராக்கியம் உள்ள தேவன் சொல்லுகிறார், நீ அவமானப்பட்ட இடத்தில், வேதனை வருத்தத்தை அனுபவித்த இடத்தில் என் தேவன் இருந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இது எத்தனை ஆயிரம் ஆயிரம் உண்மை. நீ தனிமையில் அழும் பொழுது, வாழ்வு கசந்து மனம் நொந்து இருக்கும் பொழுது உன்னை தேற்றினது யார்? இனி வாழ வேண்டாம், வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ புலம்பும் பொழுது உன்னை வாழ வைத்து இம்மட்டும் கொண்டு வந்தது யார்? என் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறதை மாத்திரம் சொல்லுவேன். நான் எனக்கு அதற்கு மேல் தெரியாதம்மா, தெரியாதையா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இவன் வாலிபன் நாட்களிலே எவ்வளவாய் கர்த்தரை தேடினாய். பிரச்சனை போராட்டம் வந்த பொழுது விட்டுவிட்டாய். ஆனால் உன் இஷ்டப்படி நீ இருந்திருப்பாயானால் மண்ணுக்குள்ள கூட இருந்திருக்க மாட்டேன். அப்படித்தானையா? அப்படித்தானம்மா? ஆமா, உன் இஷ்டப்படி தேவன் உன்னை விட்டிருந்தால் இன்றைக்கு உள்ள கூட இருந்திருக்க முடியாது. தேவன் அல்லவா உன்னை வழியை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கிருபையாய் இடைக்கட்டி உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர்? வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? வேதத்திலே முதலாவது ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க இருக்கிறது. யோசேப்பு என்ற ஒரு மனிதரை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். இவன் தேவனுக்கு பிரியமான இந்த யோசேப்பு தேவனுடைய தரிசனத்தை காண்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் காண்பிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டாராம். அவரையே விசுவாசித்து நம்பிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் தேவன் அந்த பட்டணத்திலே அந்த குடும்பத்திலே ஒரு காரியமும் செய்ய மாட்டாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தால் தேவன் உங்களோடு பேசுவார். ஒவ்வொருடைய தகுதிக்கு ஏற்ப சொப்பனத்தின் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ பேச தேவன் வல்லமை உள்ளவர். அந்த யோசேப்போடு தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். யோசேப்பு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே, வாலிபன் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததினாலே, கர்த்தரை எப்பொழுது வைத்திருந்ததினாலே வேதத்திலே சொல்லப்படுகிறது, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி சவால் விடுகிறார். எப்படி என்று கேட்கிறார். யூசுப் என்ற ஒரு மனிதன் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். மேலை நாடு ஒன்றிலே ஆடு மேய்க்க சென்றிருக்கிறார் வேலைக்கு. ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்திருக்கிறது. அந்த யூசுப்பிடம் போய் ஒரு வழிபோக்கர் கேட்கிறார், ஆயிரக்கணக்கான ஆடுகள் வைத்திருக்கிறாயே, இதில் ஒரு ஆட்டை எனக்கு கொடு என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நம்பி இந்த எஜமான் இந்த ஆடுகளை தந்திருக்கிறான். நான் இதற்கு முதலாளி அல்ல. நீ என்ன தந்தாலும் தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த யூடியூபர் வீடியோ எடுத்துக்கொண்டே இவரை எப்படி ஆயிலும் பணத்தை கொடுத்து வாங்கிவிட வேண்டும் ஓனர்கிட்ட சொல்லிட நினைச்சு தீவிரமாய் பேசியிருக்கிறார். நீ வேண்டிய பணத்தை வாங்கிக்கொள், ஒன்றை மாத்திரம் கொடுத்து விடு. அவர் கொடுக்கவே இல்லையாம். நடந்ததை பாருங்களேன். இந்த சம்பவம் அவருடைய ஓனருடைய கண்களுக்கு போனது. என் வேலைக்காரன் இப்படி இருக்கிறானே, என் வேலைக்காரன் எனக்கு உண்மையாய் விசுவாசமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேண்டிய வசதியை செய்தாராம். ஒரு மனிதன் அப்படி செய்யும் பொழுது இறைவன் விடுவாரோ? அவருக்கு பயன்படும் போது, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் நீ வாழும்போது உன்னை விடுவாரோ? அன்றைக்கு யோசேப்பு அப்படித்தான் வாழ்ந்தார் ஐயா. இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததினாலே தன்னுடைய சொந்தங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஏனென்றால் தன்னுடைய அண்ணன்மார் என்ன செய்தாலும் இவர் சொல்லிவிடுவார். அங்கதான் சிக்கல் இருக்கு. ஆமா, அப்படித்தானே? தன்னுடைய அண்ணன்மார் என்ன செய்தாலும் என்ன தப்பு பண்ணினாலும் இங்க இருந்தே சொல்லிவிடுகிறார். விஷயம் அவர்களுக்கு போனது, இவனால நம்ம ஒன்றும் செய்ய முடியல. இதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால்
தேவன் இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். உங்க அண்ணமாரை விட, உன் தாய் தகப்பனை விட உன்னை நான் உயர்ந்திருக்க செய்வேன் என்று சொல்லி தரிசனம் கொடுக்கிறார். இந்த தரிசனத்தை சொன்னதுதான் ஐயோ அவ்வளோ பேருக்கும் கோவம் வந்துட்டு. புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை பார்க்கும் பொழுது கவனிங்கள் ஐயா, கவனிங்கள் அம்மா, அவர்கள் படுகிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவர்கள் தேடுகிற விதம் உனக்கு தெரியவே செய்யாது. ஆமா, காலையிலையும் தோத்திரம் போடுவாங்க, மத்தியானம் தோத்திரம் போடுவாங்க, இரவுல தோத்திரம். ஐயோ, வேதத்தை வாசிக்கிறது என்ன, வேதத்தின் வார்த்தையை கவனிக்கிறது என்ன, தியானிக்கிறது என்ன, அவரோடு தேவன் பேசுவார். தேவனுடைய இரக்கம், ஈவு, தேவனுடைய திட்டம் அவன் மேல் வந்துவிடும். அவர் சொல்லுவாரு, அண்ணே நம்ம ஊர் இப்படி இருக்குண்ணே, நம்ம ஊர் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு, நம்ம ஊர் இந்த அக்கிரமத்தில் நிறைஞ்சிருக்கு, நம்ம ஊருக்கு தேசத்துக்கு இந்த தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறார்னு சொல்லையும் முன்னாள் இந்நாள் ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளவு நாளாக இருக்கோம், நாங்கள் தான் முதல்ல சொல்லணும், எல்லாம் நடக்காது பாப்பா. மறுபடி பார்த்தல் என்றால் இவருக்கு நிற்க முடியாது. புலம்ப சொன்ன மாதிரி என்னோடு இருப்பாராக ஒவ்வொரு தெருவா புலம்பிடுவார். ஐயோ, நம்ம ஊரில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, தேவ கோபாக்கினை வர இருக்கிறது, கொள்ளை நோய் வர இருக்கிறது, பிரச்சனை வர இருக்கிறது, சபைக்குள் பிரச்சனை வர இருக்கிறது, போராட்டம் வர இருக்கிறது சொல்லிடுவார். இருந்த தானே விடாம சொல்லிடுவார். கொஞ்ச நாள்ல வந்துடும். உடனே மக்கள் சொல்லுவாங்க, அவர் சொன்னபடி நடந்துட்டு பார்த்தீங்களான்னு. இவர்களுக்கு கோபம் வந்துடும். நம்மளை எவ்வளவு நாளா இருக்கோம், நம்ம எவ்வளவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம யாரு, நம்மள சொல்லாம ஒரு சின்ன பயலுக்கு மதிப்பு போயிருச்ச விட்டுறப்படாது. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அனுபவிக்கிறவனு பேசுகிறேன். ஒரு சின்ன பையன், இவனுக்கு இவன் சொல்லி நடக்கவா, இவனை எல்லாரும் மதிக்கிறார்களே, இவனுக்கா மதிப்பு போனும், என்ன செய்ய வேண்டும் என்று தந்திர யோசனை செய்தார்கள். உயிரோடு இருக்கிறவனை குழிக்குள் தூக்கி போட்டு கொன்றுவிட மனதாயிருந்தது போது தேவ திட்டம் அவன் மேல் இருந்ததினாலே ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்ததினால், இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டதினால் நீ துன்பத்தின் ஊடே நடந்து கொண்டிருக்கலாம். சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டதினால், குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டதினால் நீ இன்றைக்கு தரித்திரத்தில் வாழ்வது போல யாராலும் உதவியிற்று போயிருக்கலாம். உன்னை உருவாக்கின ஒரு தெய்வம், உண்மையில் திட்டத்தை வைத்த ஒரு தெய்வத்துக்கு இது சாதாரண காரியம். உன்னை உயிர்ப்பிப்பது சாதாரண காரியம். சில வேளைகளிலே வனாந்திரத்தின் உடைதான் நடக்க வேண்டியிருக்கும். கர்த்தருடைய ராஜ்யம் என்பது அது பரிசுத்தமானது. கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கென்று எல்லோரையும் தேவன் நம்பிவிட மாட்டார். உன்னை நம்பி இருக்கிறார்னா, உன்னை நம்புதாரனா, நீ பரீட்சையில் போய்கிட்டு இருக்கிற, ஒருவேளை உனக்கு உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய வாழ்வில் இந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் அவருடைய அடிமை அதிகாரத்தோடு சொல்வேன், பிரச்சனை போராட்டங்கள் வழியை நீ வந்து கொண்டு இருப்பாயானால் தேவன் உன் தலையை உயர்த்த இருக்கிறார். எவர்கள் வெட்கத்தை உனக்கு தந்தார்களோ, எவர்கள் அவமானத்தை தந்தார்களோ, எவர்கள் உன்னை கேவலமாய் பேசி தூசித்தார்களோ, அவர்கள் முன்னிலையிலே தான் உன் தலையை உயர்த்துவார். இதை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. எந்த சக்தியும் நிறுத்த முடியாது. அன்றைக்கு அதைத்தான் செய்தார் ஐயா யோசேப்புக்கு. விற்று போட்டவன், அடிமையா வச்சுக்கோன்னு விற்றவன், அடிமையேன் சொல்லி விற்றான், நீ அடிமை வச்சுக்கோ. போத்திபாரின் வீடு போனது, எல்லாத்தையும் போயாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜா அரண்மனையில் ராஜாவை போல் இருக்கிறார்கள். எவன் வித்தானோ அவன் வந்து வணங்குறான். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த யோசேப்பு சரித்திரத்திலே நீங்கள் பார்க்கலாம். பல ஆயிரம் முறை கேட்டிருக்கலாம். முதலாம் தரம் வணங்குகிறான், இரண்டாம் தரம் வணங்குகிறான். தன் தகப்பன் சித்த பின்பு முன்னால் நிற்கிறது யோசேப்பு. நான் தள்ளி போட்ட யோசேப்பு, நான் அருவருத்த யோசேப்பு, நான் விற்று போட்ட யோசேப்புன்னு தெரிஞ்சு காலில் விழுது சொன்னா, நான் உனக்கு அடிமை.
தலையை உயர்த்த செய்கிற தெய்வம். தாழ்ந்து போனீர்களோ, சோர்ந்து போய்விட்டீர்களோ, சகோதரனே சகோதரியே, சோர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. பவுல் சொல்வார், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று. அற்பமான மனித வார்த்தையை நம்பி தரிசனத்தை இழந்து போகாதே. உன்மேல் தேவன் தரிசனத்தை வைத்தவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கு தரிசனத்தை தந்தவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரம்மா. சகோதரனே சகோதரியே, உன்மேல் தேவன் திட்டம் இருக்கிறது, மறந்து போகாதீர்கள். தேவன் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் மலை போல நம்பின உங்களோடு உடன் வந்த ஊழியர்கள் கைவிட்டு போகலாம். உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் உங்களை கைவிடலாம். உங்களுக்காக என்ன வேண்டுமானால் செய்வேன் என்று சொன்ன மனிதனுடைய வார்த்தை உங்களுக்கு இல்லாமல் போகலாம். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அது ரூத் என்று இருக்கிற அவளுக்கு பெயர். அவள் தேவனை அறியாத ஒரு இடத்திலிருந்து வந்தவள். தேவனை அறியாத இடத்திலிருந்து வந்தவள். மோவாப் தேசத்திலே இருந்து வந்த பெண். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் மோவாப்பில் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான். அவருடைய வாழ்வை பாருங்களேன். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் சிறையில் இருக்கும் பொழுது தண்ணீர் கேட்டால் ஒரு அதிகாரி யூரின் பாஸ் பண்ணி கொடுப்பார். நாட்கள் அந்த சோதனை காலம் முடிந்தது. ஜனாதிபதியாய் வந்தார் ஆபிரகாம் லிங்கம். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலிலே இவர் சாப்பிட போகிறார். இவர் கண்டுகொண்டார், அதே டேபிளில் வேற ஒரு மனிதன் இருக்கிறான். இவருடைய ஊழியர்கள் போய் அவர்களை, நீ போ, ஜனாதிபதி வருகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதன் ஜனாதிபதியை பார்த்த உடனே பயந்து நடுங்குகிறான். கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. இவர் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனைய சொல்லியிருக்கிறார்கள், அப்படியே நீ உட்கார் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கிறார். இவரால் சாப்பிட முடியவில்லை. அப்படியே கையெல்லாம் நடுங்கி கீழே விழுகிறது சாப்பாடெல்லாம். என்னவென்று ஒரு அதிகாரி கேட்கிறார், ஐயா ஏனையா இவர் உங்களை கண்டு இவ்வளவு பயப்படுகிறார்? வேற ஒன்றும் இல்லப்பா, நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தண்ணீர் கேட்பேன். இவன் எனக்கு கொடுமையான வார்த்தைகளை சொல்லி கொடுமையாய் தண்டித்து ஒருவேளை கொடுக்க மனதாய் இருந்தால் சிறுநீர் கழித்து கொண்டு வருவான். இன்றைக்கு நான் ஜனாதிபதியாய் இருக்கிறேன், இவனை நான் ஏதாயிலும் செய்வேன் என்று இவனுக்குள் பயம் வந்து இவனை எப்படியாய் ஆட்டுகிறது என்று சொன்னாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அற்பமாய் மதிக்கப்படுகிறீர்களோ? தேவனுடைய திட்டம், உங்கள் மேல் வைத்த தேவ திட்டத்தை மற்றவர்கள் அறிய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மனக்கண் இராது. அவர்களுக்கு நீங்கள் உயர்வது தேவையில்லாத இருக்கலாம், ஆனால் உங்களை உயர்த்துவது உன் தேவனுக்கு பிரியம். உன்னை உயர்த்தி உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பது உன் தேவனுக்கு பிரியம். பிரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ரூத் வருகிறாள். இந்த ரூத் மோவாபிய தேசத்திலிருந்து எல்லாவற்றையும் இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, தேசத்தை இழந்து தன் மாமியோட வருகிறாள். இறக்கப்பட்டவள் இவள். நான் சொல்லுகிறேன், இவள் ஒரு இரக்க குணம் உள்ளவராய் இருந்ததினாலே தன்னுடைய மாமிக்கு இருந்த எல்லா சொந்தங்களும் அழிந்து போயின. மாமனார் இறந்தார், கொழுந்தனார் இறந்தார், கணவர் இறந்தார், எல்லாம் மரித்து போய்விட்டன. சொத்துக்கள் இல்ல, அனாதையா வந்திருக்கிறாங்க. அகதியாய் தேசத்திலே வந்த அந்த பெண்ணுக்கு நாமும் போயிட்டா என்ன நடக்கும் சொல்லி இந்த இரக்கமுள்ள இந்த ரூத் தன் மாமியோட வர சம்மதித்து சொன்னாள், இனி என்னுடைய தேவன் கிடையாது, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய தேசம் தான் என்னுடைய தேசம், இனி நீங்க எங்க இருப்பீங்களோ அங்கதான் நான் இருப்பேன் என்று இரக்கம் பாராட்டினாள். தன் மாமிக்கு இரக்கம் பாராட்டி தன் மாமியோட வருகிறாள். வந்ததும் கிடைத்த வயலிலே வேலை செய்ய தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், வசதியாய் வாழ்ந்தவர் பெண்,
வசதியாய் வாழ்ந்த பெண் ஆட்களோடு கதிரை அறுக்க முடியவில்லை. கீழே விழுகிற கதிர் மணிகளை, அந்த கோதுமை மணிகளை, கோதுமை கதிர்களை புறக்குவதற்காக போகிறாள். புறக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுதாங்க, எங்கள் ஊர் பாசையில் ஒன்று சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இழவு போல. என்ன அப்படித்தானே? ஆமாம், அதை போல ஒரு வேலை கிண்டல் பண்ணியிருக்கலாம். அழகான பெண்ணாக இருக்கிறாள். இவள் இவ்வளோ அழகாக இருந்து என்ன, இவளுக்கு வேலை செய்ய முடியல. எந்த வயலில் கதிர் புறக்கினாளோ, எந்த வயலில் ஏளனம் பண்ணப்பட்டாளோ, எந்த தேசத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளையோடு கூட வந்தாளோ, இவளோடு தேவன் இருக்கிறார், இவள் தேவன் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, இவளோடு கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்று நம்பி வந்தாளோ, இவள் மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்று நம்பி வந்தாளோ, அந்த பெண்ணுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாக்கியத்தை பாருங்களேன். ஈனம் பண்ணின ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கே அற்பமாய் எண்ணப்பட்டால் அந்த வயலுக்கு எஜமானி ஆனால் அதற்கு மேலான ஒரு பாக்கியம் என் எஜமானுடைய வாரிசு பட்டியலில் வந்து விட்டாள். ஐயா, என் எஜமானுடைய வாரிசு பட்டியலில் வந்து விட்டாள். எனக்கு அன்பான சகோதரியே, நீயும் இப்படித்தான் இருக்கிறாயா? இந்த இயேசுவை நம்பினதினால் அநேகத்தை இழந்து போனாய். சொந்தங்கள் உன்னை கைவிட்டன, ஆனால் உனக்கு உதவுவதற்கு ஒருவரும் இல்லை என்று நீ எண்ணுகிறாய். உன்மேல் திட்டத்தை வைத்தவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை உயிர் மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி அந்நாள் வரைக்கும் காக்கிற வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் வல்லமையோடு எழுந்தருள்வார். உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். பொய்யான குற்றச்சாட்டினால் இன்றைக்கு அநேகரை பொல்லாத சத்ருவானன் அவமானப்படுத்தி இருக்கிறான். பொய்யான குற்றச்சாட்டு, செய்யாததை செய்தது போல, நடக்காததை நடந்தது போல அவமானப்படுத்தி இருக்கிறான். நடந்த காரியத்தை சொல்கிறேன். அருமையான தேவமனிதர் ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு நிறுவனத்திலே நேர்மையாக இருந்த ஒரு மனிதர், அவர்கள் திருடுவது இவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் பங்கிட சொல்வார்களாம், இவர் பங்கு வேண்டாம் என்று சொல்வாராம். என்னை விட்டுவிடுங்கள் ஐயா, நான் திருட முடியாது, நான் திருட முடியாது, என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல சொல்ல கோபம் அவர்களுக்கு அதிகமானது. ஒரு நாள் பெரிய அமௌண்டை எடுத்தாச்சு, எடுத்துட்டு இவர் மேல போட்டாச்சு பள்ளியை. நாங்கள் தான் பார்த்தோம், இவர் தான் அதை செய்தார் என்று சொல்லி ஆயிற்று. இவர் சொல்லி இருக்கிறார், ஐயா நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை, நான் எடுக்கவே இல்லை, எனக்கும் இந்த பணத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இது எந்த வழி போனது, யார் எடுத்தார் எனக்கு தெரியாது என்று புலம்பி இருக்கிறார். 30 நாளுக்குள் இந்த பணத்தை நீ கட்டவில்லை என்றால் இந்த பணத்திலிருந்து 20 மடங்கு மேலாய் நீ எனக்கு அவதாரமாய் தந்து 6 மாத சிறை தண்டனை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். 30 நாள் கண்ணீர் வருத்தம், ஒவ்வொரு நாளும் அழுகை வேதனை. ஐயோ, இவர் அழுகிற அழுவை. மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து இரவெல்லாம் அழுகிறது. இவர்கள் படுகிற கஷ்டத்தை எல்லாம் அந்த கம்பெனி நிர்வாகம் கண்காணித்திருக்கிறது. ஒரு நாளும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் புலம்புவார்களாம், இரவெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுவார்களாம். இயேசுவே, நான் இதை செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த தலைகுறைவு, என்னை ஏன் இப்படி செய்தீர் என்று புலம்புவாராம். இவர் புலம்பும் பொழுதே சொல்வாராம், இந்த நபர் சொன்னாரே, நான் பங்கு போட்டிருந்தால் ஒருவேளை என்னை விட்டிருப்பீரோ, ஐயோ நான் உமக்கு பயந்து வாழ்ந்தேனே, எனக்கு இந்த அவப்பெயரா, எனக்கு ஏன் இப்படி புலம்பி அழுவாராம். இவர் பேசுகிறதை, இரவெல்லாம் இவர் புலம்புகிறதை, இவர் வீட்டில் நடக்கிற காரியத்தை ரகசியமாக இந்த நிறுவனம் கவனித்திருக்கிறது. 20 நாட்களுக்குள் யார் யார் எடுத்தார் எவ்வளவு என்பதை மொத்த கணக்கையும் பார்த்து விட்டார்கள். 21வது நாள் போலீஸ் அதிகாரியோடு வந்து இந்த வீட்டிற்கு நிற்கிறார்கள். இவர் பயந்து அலறுகிறார், ஐயோ நான் தவறு செய்யாதவன் ஐயா, நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லையா என்று புலம்புகிறார். பின்பதாக
அந்த காவல்துறை அதிகாரிக்கு பின்பதாக அந்த கம்பெனி நிர்வாகத்தின் ஓனர் வந்து சொல்லுகிறார், என் சகோதரனே, நீ எடுக்கவில்லை, எடுத்தவர்கள் பின்னால் நிற்கிறாள் பார். உன்னை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி நீ எடுக்க சம்மதிக்காததினால் அவர்கள் எடுத்து உன் பேரில் பொய்யான குற்றம் சாட்டினார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். இவர்கள் எடுத்தது நீ வருவதற்கு முன்பதாக எடுத்ததை கூட நாங்கள் கணக்கு பார்த்து விட்டோம். நான் இன்றைக்கு உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று சொன்னாராம். என்னையா என்று கேட்டாராம். இனிமேல் நீ தொழிலாளி அல்ல, என்னுடைய மகனாய், என் மகனாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வா, உனக்கான பங்களா ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொன்னாராம். என் சகோதரனே, என் சகோதரியே, நீயும் ஒரு வேளை செய்யாத குற்றத்திற்கு அவமானப்படுத்திக் கொண்டு இருக்கிறாயோ, உன்னை அவமானப்படுத்தினார்களோ, உன் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் வருகிறார். அவர் சீக்கிரத்தில் உன் கண்ணீருக்கு பதில் செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தி உன்னை எண்ணெயால் அபிஷேகித்து உயர்த்துவார். அதை அவர்கள் கண் காணும். அன்றைக்கு அவர்கள் கூனி குறுகி நின்றார்களாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நன்மையால் நிரப்பும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன். நான் சொன்ன காரியத்தில் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் நடந்திருக்கிறது. நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீ தலை குனிந்து இருக்கிறாய் சகோதரனே. பொருளாதாரத்தில் இருக்கலாம். தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ அவருக்கு தேடு, நீ அவருக்கு இடம் கொடுப்பாயா? அந்த ரூத்தை போல இனி நான் அல்ல நீரே என்று சொல்வாயா? இனி நான் அல்லப்பா, இனி என் சுயமல்ல, உமக்கு பிரியமாய் வாழ்வேன். என்னையும் கண்ணோக்கி பாரும். நான் பட்ட அவமானத்திற்கு, தேவனே, நான் பட்ட வேதனை வருத்தத்திற்கு என் மேல் இரக்கம் வைத்து என்னை ஆசீர்வதியும், என்னை நினைத்தருளும் என்று சொல்வீர்களா? தேவனே, என்னை நினைத்தருளும் சொல்லுங்களேன். என்னை நினைத்தருளும் அப்பா, என்னை நினைத்தருளும். உடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை பாருங்க ஏசப்பா. உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையும் கிருபையும் வரட்டும். விசேஷ விதமாய் நீர் இன்றைக்கு ஒரு தலையை உயர்த்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவமானம் போதும், வியாதி போதும், தரித்திரம் போதும், பிள்ளை இல்லாததினால் இவர்கள் பட்ட அவமானம் போதும், வேலை இல்லாததினால் இவர்கள் பட்ட அவமானம் போதும். இனி இவர்களுக்கு ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரத்தில் இதோ இப்பொழுது ஜெபிக்கிற ஜெப குறிப்பு அனுப்புகிற ஜெப குறிப்பை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வைக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் பிதாவே. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். பயப்படாதிருங்கள் சகோதரனே, சகோதரி. இந்த நாளிலும் நான் விசேஷ ஜெப குறிப்பாய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு பொல்லாத சத்ருவானவன் அநேக வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை தன்னுடைய மாய வலையினால் இழுத்து அவமானத்தையும் வருத்தத்தையும் அனுபவிக்க வைத்திருக்கிறான். ஆம், தந்திரமாய் பிடிக்கப்பட்டு போனார்கள். குடியினால் பிடிக்கப்பட்ட அநேகர் உண்டு, போதை வஸ்துகளால் பிடிக்கப்பட்ட அநேகர் உண்டு. தந்திரமாய் பிடித்து விட்டான். இந்த வாலிபர்கள் விடுபடணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வாலிபர்கள் பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்து, கெட்ட நண்பரிடத்திலிருந்து விடுபட வேண்டும்.
தேவன் ஒரு விடுதலையை தரணும். நீங்கள் ஒருவேளை என் சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, விட முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு இந்த பாவத்தில் வெளியே வர விருப்பம் இருக்குமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை அழைத்து பார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ அழைத்தப்பா, எனக்கு இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாருங்கள். தேவன் இரக்கம் வைப்பார் ஐயா. ஆம், நானும் என்னுடைய வாலிப நாளிலே மனம் போல் வாழ்ந்தவன் தான். அப்போது இருந்த பாக்கு நிறைய வாய் நிறைய போட்டால் தான் மனசு ஆடும். ஒரு கட்டப்பிடியோட விட மாட்டேன். நல்ல பீடி இருந்தால் இருக்கு, இல்லாட்டி கட்டப்பிடியை முதற்கொண்டு விடாமல் தான் இருந்தேன். எல்லா நாளும் 6 மணிக்கு தேட்டரில் உட்காந்துருப்பேன். என் ஆண்டவர் என்னை தொட்டார், அடியோடு எல்லாவற்றையும் மாற்றினார் ஐயா. என் வாழ்வை மாற்றினார், என் பிரச்சனைகளை மாற்றினார், என் போராட்டத்தை மாற்றினார், என் தருத்திரத்தை மாற்றினார், என்னையும் தலை நிமிர செய்திருக்கிறார். சகோதரியே சகோதரனே, உனக்கு ஒரு துணை வேண்டும். அது இயேசு ரட்சகர் தான் உன் பாவத்திலிருந்து விடுபட உனக்கு துணையாய் வர முடியும். நீ வேற எவரை அழைத்தாலும், வேற நீ எதை யோசித்திருந்தாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னால் அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவை அழைப்பாயா? இயேசு ரட்சகரை அழைப்பாயா? ரட்சகர் என்றாலே விடுவிக்கிறவர் என்று அர்த்தம் ஐயா. இயேசு ரட்சகர் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, பொல்லாத போராட்டத்தில் இருந்து, பொல்லாத சுவாபத்தில் இருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அவரை அழைக்கும் பொழுது இறங்கி வருவார். வாலிப பிள்ளைகளே, வாலிபனே, தேவன் உங்களை அதிகமாய் விரும்புகிறார். கண்களை மூடி, அப்பா, பொல்லாத குடி என்னும் பழக்கம், அந்த குடி என்னும் அரக்கனை பிடித்து விட்டானே, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்வீர்களா? வாலிபனே, செபி செபி, உன் நாட்களை பார். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நீ இப்பமே வியாதிப்பட்டு போனாயானால், இப்பமே நீ பலனற்று போவாயானால் உன் குடும்பம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசி. அருமையான ஐயா, நீ குடித்து குடித்து உன் குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாயே, உன் குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாயே. அநேக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, நான் குடிச்சிட்டோம்னா என்ன செய்யறோன்னு எனக்கே தெரியலன்னு. நீ குடித்து குடித்து உன் குடும்பத்தை கெடுத்து உன் சரீரத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறாய். இந்த குடியிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவை அழைக்க மாட்டாயா? இயேசு ரட்சகரை அழைக்க மாட்டாயா? கூப்பிடு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உன் சமீபமாய் இருக்கிறார், உன் சமீபமாய் இருக்கிறார். சகோதரியே, மறைமுகமான பாவங்கள் உன்னை இன்னும் அந்த பாவத்திலே அமிழ்த்து கொண்டு இருக்கிறது. நீ பிடிக்கப்படுவாயானால் உன் வாழ்வு என்னவாகும்? என்னவாகும்? உன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பா என்று கூப்பிடு. இந்த பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லுங்க. சகோதரனே சகோதரியே, சொல்லு. கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். உன்னை சபிப்பதல்ல, உன்னை வியாதியோடு இருக்க வைப்பதல்ல, உன்னை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். அப்பா என்று அழையுங்கள். வாலிபனே, வாலிப சகோதரனே, கர்த்தருடைய கரம் உன்மேல் வரை இருக்கிறது. கூப்பிடு, கூப்பிடு. நீ தேவன் பதிலளிக்க விரும்புகிறார். கூப்பிடு, நீ இயேசுவேன்னு கூப்பிடு. பலன்தாங்கப்பான்னு சொல்லு. பலன்தாங்கண்டவரே, எனக்கு இந்த பாவ பழக்க வளத்தை விட பலன்தாங்க. இந்த கேமில் இருந்து விடுதலை தர எனக்கு பலன்தாங்க. இந்த பொல்லாத போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை பெற எனக்கு பலன்தாங்கன்னு சொல்லு. பலன்தாங்கன்னு சொல்லு. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா, எனக்கு இந்த சிகரெட் வேண்டாம். இனி இந்த புகையிலை பாக்கு வஸ்துகள் வேண்டாம். எனக்கு இந்த பொல்லாத இச்சையை வேண்டாம் என்று சொல்லு. தேவன் உன்னை உயர்த்துவார். தேவன் உன்னை உயர்த்துவார். இன்று இருக்கிறதை எண்ணி நீ, ஐயோ இப்பவே எனக்கு ஆவதவன் தான், எனக்கு பேரு, இன்னும் நான் ஆவாம போயிடுவோன்னு நீ பயந்துகிட்டு இருக்கிற. இப்ப நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு. அதை செய் என்று எறிந்து போடு. தேவன் உன் தலையை உயர்த்துவார். தேவன் உன் தலையை உயர்த்துவார். மகிமை, 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 மகிமை. கர்த்தருடைய வல்லமை இன்னும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஆவியானவரே, ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறார்கள். உம்முடைய வல்லமை இன்னும் பலமாய் வெளிப்படட்டும். பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே
ஒரு புது பலன் உண்டாகட்டும். புது சமாதானம், சந்தோஷம் இந்த உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் நிறைக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஆமென். ஏத்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். ஆமென். தீபங்களை ஏற்றிடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். தகர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தாலே. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோக்கள், கல்வாரி சாபங்கள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை வாயை திறந்து அப்பா என்று சொல்லு, அப்பா என்று சொல்லுங்க. நாமம் ஆமென். உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். சேனைகளின் கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. சமாதானம் இல்லையே என்று பல ஆயிரம் குடும்பங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறன. கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய இந்த ஜாஷ்வா டிவிக்கு அநேகர் அனுப்பின ஜெப குறிப்புகளிலே இது ஒரு பிரதான ஜெப குறிப்பு. சமாதானம் இல்லை ஐயா. வசதி இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, சமாதானம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு குடிக்கு அடிமையாகின பாதி பெற்ற கேட்ட சொல்லுவாங்க, உங்க வீட்டில் நிம்மதி இல்லை, அதனால தான் குடிச்சு நிம்மதியை தேடுதேன். ஐயா, இந்த குடி நிம்மதியை யாருக்காவது தந்திருக்கிறதோ, தருமோ, வியாதியை தரும், வருத்தத்தை தரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வியாதியை தந்து உன்னை பரலோகத்துக்கு போகாமல் பாதாளத்துக்கு தள்ளும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மதுபானம் ஒருபோதும் உன்னை சீராட்டி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதிலிருந்து விடுபட விரும்பு. குடும்பத்தை தேவன் ஆசிரியக்க விரும்புகிறார். குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிட ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை. அநேகர் புலம்போது உண்டு, ஐயா சமாதானம் இல்லை, ஐயா சமாதானம் இல்லையே, ஏன் நாங்கள் வாழ வேண்டும், என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை என்று புலம்புகிற அநேகர் உண்டு. கடனினால் சமாதானம் இல்லை என்று புலம்புகிற அநேகர் உண்டு. கடன் ஓய்வதில்லையே, எத்தனை நாளாய் நாங்கள் வட்டி கட்டுகிறோம், எங்களால் கட்ட முடியவில்லையே என்று ஓயும் இந்த கடன் என்று சொல்லி கடனினால் சமாதானம் இல்லாது இருக்கிறீர்களா? இன்னும் சிலர் தன் பிள்ளைகளினால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். என் பிள்ளைகளின் பேச்சை கேட்பதே இல்லை, எங்களை அவமானப்படுத்துவதே அவருக்கு வேலையாயிருக்கிறது. ஐயோ, ஒரு வார்த்தை கேட்பதில்லையே, எங்களுக்கு ஏன் ஏன் என்று புலம்புகிற அநேகர் உண்டு. வியாதியினாலும் சமாதானம் இல்லாது இருக்கிற அநேகர் உண்டு. வியாதி வந்து விட்டதே, நான் யாருக்கு என்ன செய்தேன், எனக்கு போய் இந்த வியாதி வந்து விட்டதே, என் மனைவிக்கு வந்து விட்டதே, என் பிள்ளைக்கு வந்து விட்டதே என்று புலம்புகிற குடும்பத்தை தேவானே தேவனே நீர் பாரும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை நினைவு கொண்டு வியாதியை விட்டு விலக்குங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும். திருமணம் ஆகாததினால் இருக்கிற சமாதான குறைவுகள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் உள்ள திருமண காரியங்கள் நடைபெறட்டும். தடைகள் யாவும் நீங்க போகட்டும். குழந்தை இல்லாததினால் பிரச்சனை, போராட்டம், வருத்தத்தோடு இருக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு தேவனே. இன்றைக்கு நான் உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றோடு இந்த சாபம் நீங்கட்டும். ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. என் சகோதரியை தாயாய் மாற்றும், என் சகோதரனை தகப்பனாய் மாற்றும். உமாலாகும், உமாலாகும். வேலை இல்லாததினால் கஷ்டத்தை அனுபவிக்கிற பிள்ளையை கண்ணோக்கி பாரு. நல்ல வேலை வாய்ப்பை தாங்க டேடி. விசேஷ விதமாயப்பா தேவனே, நீரே இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்தள்ளும். நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் தங்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம்
இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்தலாமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த பிரார்த்தனை வேளை நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும். அந்த வேளையிலே என்னோடு பேச வேண்டும், உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஜாஷ்வா டிவியில் 36 ஊழியர்கள் உண்டு. உங்கள் ஜெபங்களில் நம்முடைய ஜாஷ்வா டிவி நினைத்துக் கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு முழு நேர கிறிஸ்துவ சேனல். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக.